திருச்சிற்றம்பலம். அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. மனம் அது செம்மையானாள் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையானாள் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனம் அது செம்மையானாள் வாசியை நிறுத்த வேண்டாம். மனம் அது செம்மையானாள் மந்திரம் செம்மையாமே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு யாரை பற்றி சொல்ல போகிறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அகத்தியர் பெருமானை பற்றி தான். அகத்தியருக்கு ஒரு சில பேரும் உண்டு. அகத்தியர், அகஸ்தியர், அகத்தி ஈசர், கும்பமுனி, தமிழ்முனி, மாதவமுனி, மாமுனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர், பொதிகை முனி, இப்படி ஐயனுக்கு பல பேரும் உண்டு. ஐயன் எழுதிய நூட்கள் அகத்தியம், அகத்தியம் அம்மை சாத்திரம், அகத்தியம் 600, அகத்தியம் அனுபோக சூத்திரம், இப்படி 147 நூட்கள் எழுதியுள்ளார் ஐயன் அகத்தீசர் பெருமான். அவர் எழுதிய நூட்களில் நாடி ஜோதிடம், ஞானம், வைத்தியம் ஏராளமாக உள்ளது. ஐயனுடைய கதையை சுருக்கமாக பார்க்கலாமா? ஐயனுடைய கதையை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். இமயமலையில் வட கைலாயத்தில் அம்மையப்பனுக்கு திருமணம் நடக்கும்போது சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள் திருமணத்திற்கு வந்தபோது வடநாடு உள்ளே சென்று தென்னாடு மேலே எழுந்துவிட்டது. வடதிசையில் இருந்து தென் திசையை சமன் செய்ய அகத்தியர் பெருமானாருக்கு கட்டளையிட்டார் ஈசன். திருமணத்தை பார்க்க ஆவலோடு இருந்த அகத்தியரை அவருக்கு கட்டளையிட்டதால் திருமணத்தை காண முடியவில்லை. ஐயனே, தங்கள் திருமணத்தை காண வந்த எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்காதா என்றார் அகத்தியர். அதற்கோ ஈசன், சமன் செய்து விட்ட பிறகு உம்முள் எப்பொழுதும் அழியாத ஒரு வார்த்தை உம்முள் இருந்து ஒலிக்கும் என்றார். வட கைலாயத்தில் இருந்து தென்னாடு வந்து அடைந்தார். ஈசனை சிந்தையில் வைத்து நின்ற அதனால் உலகமே சமமானது. அப்போது அம்மையும் அப்பனுமாய் திருமண கோலத்தில் அகத்தியர் பெருமானாருக்கு காட்சி கொடுத்தனர். அகத்தியர் திருவாய் மலர்ந்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றார். இன்றைக்கு வரையில் இந்த வார்த்தை எல்லோரிடமும் உள்ளது. ஈசன் அகத்தீசருக்கு அருளிய வார்த்தை. இந்த பூமியை நீ சமன் செய்ததால் இன்று முதல் பூமிக்கு பொதுவாய் சமன் செய்ததால் பொதிகை மலை என்றும் உமக்கு பொதிகை முனி என்றும் அழைப்பார்கள். இந்த பொதிகை மலைக்கு தென் கைலாயம் என்றும் அழைப்பார்கள். இந்த தென் கைலாயத்தில் உம்மை ஈசனாக நியமிக்கின்றேன். அகத்தீசன் என்று பெயர் விளங்கி உம்மிடம் கல்வி கற்க சீடர்கள் ஏராளமாக வருவார்கள். அவர்களுக்கு நல்வழிகாட்டி என்றும் அழியா முனியாக திகழ்வாய் என்று ஐயன் ஈசன் புறப்பட்டு விட்டார். பிறகு பொதிகமலையில் வருடமாக தவம் இருந்து பிறகு இவரை நாடி வந்த சீடர்கள் கூட்டமாக ஏராளமாக வந்த சீடர்களையும் வழிநடத்தி மேலும் மேலும் சிறப்பித்தார். எத்தனை சீடர்கள் இருந்தாலும் இவருக்கு முதன்மை சீடராக தொல்காப்பியர் என்பார்கள். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் என்ற நூலுக்கு தொல்காப்பியம் என்று பெயரிட்டது
அகத்தியர் பெருமானார். தொல்காப்பியரிடம் என்ன சிறப்பு அப்படி என்றால், எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் சூட்சமாக வைத்த வார்த்தைகளை தொல்காப்பியர் பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டுமென்று சூட்சமத்தை உடைத்து பொதுவாய் உடைத்து 6 அறிவை என்னவென்று கூறிவிட்டார். அகத்தியர் பெருமானாரும் நந்தீசரிடமும் ஈசனிடமும் சென்று இது சரிதானா என்று கேட்டபொழுது, அப்போது நந்தீசர் பெருமானாரும் ஈசனும் வரும் காலத்தில் இது தேவைப்படும், இது தொல்காப்பியம் என்று பெயரிட்டு அழைப்பார்கள் என்று அவரும் கூறிவிட்டார்கள். அவர் எழுதிய நூலில் ஒரு சிலது அந்த 6 அறிவை குறிப்பிட்டது. தொல்காப்பியர் ஒன்றறிவது அதுவே, உற்றறிவது அதுவே, இரண்டறிவது அதுவே, அதனோடு நாவே, மூன்றறிவது அதுவே, அவற்றோடு மூக்கே, நான்கறிவது அதுவே, அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவது அதுவே, அவற்றோடு செவியே, ஆறறிவது அதுவே, அவற்றோடு மனமே. சீடன் தொல்காப்பியர் வளர்ச்சியைக் கண்டு குருவிற்கு ஆனந்த மகிழ்ச்சி. சீடன் வளர்ச்சியைக் கண்டு கண்டு குரு மகிழ்ச்சி அடைந்தார். குரு உபதேசிக்க சீடன் மகிழ்ச்சி அடைந்தார். சீடனுக்காக குருவுக்கு பெருமை இருக்க வேண்டும், குருவுக்காக சீடனுக்கும் பெருமை இருக்க வேண்டும். இன்றைய காலத்துக்கு ஒரு குருவிடம் போய் ஒரு சீடன் அமர்ந்தால் அந்த சீடனை குரு முன்னுக்கு வர விடுறதே கிடையாது. குரு மட்டும்தான் வளருவார், அங்கே இருக்கிற சீடர்கள்லாம் வளர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கனாக்கா இந்த குருவுக்கு பேர் இருக்கான்னு சொல்லி குரு அப்படியே மட்டம் தட்டியே வச்சிருப்பார். இன்றைய காலத்து குருமார்கள் அப்படி, அன்றைய இருந்த குருமார்கள் அப்படி. ஐயனை பற்றி இன்னும் சிறப்பு சொல்ல வேண்டுமென்றால், ஸ்ரீ சக்கரத்திற்கும் ஐயன் அகத்தீசர் பெருமானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. ஐயன் அகத்தீசர் பெருமான் தன் கையால் எழுதி பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் சேலம் என்கின்ற ஊரில் ஊத்துமலை என்ற இடத்தில் உள்ளது. இன்னமும் போய் நீங்கள் தரிசிக்கலாம். ஐயன் ஜீவ ஒடுக்கம் ஆன இடம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோவிலில். அடுத்தது பொதிகை மலை, அடுத்தது குற்றாலம் செண்பகா தேவி அருவி இருக்குது, அது கிட்ட. கும்பகோணம் கும்பேஸ்வரர் திருக்கோவில். அகத்தியர் பெருமானின் பெருமையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஜென்மம் பத்தாது. ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கோசரம் இது சொல்லியிருக்கிறேன். என்றைக்குமே நான் முதல்ல சொன்னது தான், காலைல எழுந்திரிச்சு ஒரு விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்கை பார்த்துட்டு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ மெய் குருவை கூப்பிடுங்க. வர மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, வருவாங்க. மெய் குருவை கூப்பிடுங்க, கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க. எல்லாரும் மெய்குருவின் அருளை பெற்று மேலும் மேலும் சிறப்பாய் வாழ வேண்டும். ஓம் சத்குரு ஸ்ரீ லோபமுத்திரை சமேத அகத்தீசர் பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. எம்பெருமான் ஐயன் அகத்தீசர் பெருமானின் அருளை பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேர் அறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் சிறந்த பணியும் உயர்ந்த பதவியும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும்.
காட்டும் இந்த உலக மக்கள் தொண்டர்களுக்கு. இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்வாங்கு வாழ்க. இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.